அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட அத்துணை சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் மோமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிலே ஒன்றுகளும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருங்கருணையும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒரு செய்தியை எச்சரிக்கையாக சில நேரங்களில் செய்யும். அதே செய்தியை சில நேரங்களில் உபதேசமாகவும் செய்யும். அப்ப அதிகப்படியாக மனிதர்களிடத்திலே இந்த மார்க்கம் ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக பேசுவதாக இருந்தால் அந்த செய்தி எது என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒரு நாள் மரணித்து விடுவீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழ முடியாது என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக இந்த மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், நம்முடைய மரணம் ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய நேரத்தில் நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம், இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறோமா என்பதெல்லாம் அந்த நேரத்தில் முழுமையாக ஒரு செகண்ட்ல நினைவுக்கு வந்துவிடும். ஏன், நம்முடைய மரணம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அந்த உயிர் தொண்டைக்குள்ளே அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலை என்ன என்று நமக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல திருமறையில பேசும்போது, குல்லினல் மௌத்தல்லதி தக்ஃபிரூன மின்ஹு இன்னஹும் முலாகிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி பேசுகிறான், இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ் எப்படி பேசுகிறான்னு சொன்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மரணம் வந்துவிடக் கூடாது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னா, நிச்சயமாக அவர்கள் அந்த மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும், அப்படியெல்லாம் மரணம் அவர்களை விட்டு விடாது என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்ம இந்த மரணத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மலக்குல் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு வானவர் நமக்கு நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வானவர்கள் நமக்கான அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நிமிடம் முந்தவோ அந்த பிந்தவோ செய்யாமல் சரியாக சொன்ன நேரத்தில் அந்த உயிர் பறிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாம விரும்பினாலும் சரி, விரும்பாவில்லாவிட்டாலும் சரி, நாம மரணத்திற்கு ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது ஆசைப்படாமல் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, எப்படி நினைத்தாலும் சரி, நம்மால் ஜெயிக்க முடியாத, அல்லாஹ் நமக்கு ஒரு சவாலை ஏற்றிருக்கிறான் என்று சொன்னால் இந்த மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்மால் இந்த விஷயத்தில் அவனை பீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது நிச்சயமாக துல்லியமாக நமக்காக குறிக்கப்பட்ட நேரம். அப்ப மரணம் என்பது, இன்றைக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம், ஜும்மா பேசுகிறோம், பேசக்கூடிய நான் அடுத்த செகண்ட் இருப்பனா, அடுத்த வாரம் இருப்பனா, எத்தனை நாள் இருப்போம் அப்படின்னு நிரந்தரமாக நம்மால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது. அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் இங்கிருந்து வெளியில போவோமா, அல்லது இன்னும் ஒரு சில மணி நேரம் இருப்போமா, நாளைக்கு மரணமா, அல்லது இன்னும் ஒரு வாரம் இருப்போமா, ஓராண்டு இருப்போமா என்று எந்த நிரந்தரமாக நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு செயல். அப்ப இப்படி நமக்கு நிரந்தரமாக சொல்லப்பட்ட இந்த செய்தியில, இந்த மரணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம், நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களை அல்லாஹ் தனியா பிரிக்கிறான்.
இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்களை பற்றி அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டாலும் இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், மரணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் பல்வேறு திட்டத்திட்டங்கள் போடுது. அதுல குறிப்பாக 3 விஷயங்களில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வினுடைய தூதரை ஏற்றிருக்கக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம், இந்த மனிதர்களாகி இருக்கக்கூடிய நேரத்தில், உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம இந்த வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கணும், இந்த வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் என்று நமக்கு மார்க்கம் சில வரைமுறைகளை சொல்லுது. அதுல முக்கியமான 3 செய்திகளை பார்க்கணும். ஏன் மறுமையினால இந்த 3 செய்திகள் நம்ம இடத்துல இருந்து விட்டால் நாம நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறிவிடும். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இங்க நிறைய பாடுபடுகிறோமே, இந்த 3 செய்திகளை நாம் கடைபிடித்து விட்டால் மறுமை நாளிலே நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம். அந்த 3 செய்தி என்ன அப்படி பார்த்தா, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாம சொர்க்கம் போகணும்னா நமக்கு டிமாண்ட் என்ன, நமக்கு நல்லறங்கள் நிறைந்து இருக்கணும். நல்லறங்கள் நம்ம இடத்துல அதிகமாக இருந்தால்தான் சொர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஏன், இந்த உலகத்தில் ஒன்றை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தால் வாங்கி விடலாம். வேறு ஏதாவது பொருட்கள் இருந்தால், நிலங்களாக இருந்தால், வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நாம இங்க வாங்கிடலாம். ஆனால் மறுமை நாள்ல இந்த பொருட்கள் நம்மளுக்கு பயனளிக்காது, நம்முடைய செல்வங்கள் நமக்கு பயனளிக்காது. தங்கங்களாக இருந்தாலும் வைரங்களாக இருந்தாலும் மறுமை நாள்ல சொர்க்கத்திற்குள் நுழைவதாக இருந்தால் இந்த அற்பமான பொருட்கள் அங்க பயனளிக்காது, உலகத்துல பயனளிக்கும். அந்த பொருட்கள் பெரும் செல்வங்களாக இருக்கும். ஆனால் இந்த பெரும் செல்வங்கள் எல்லாம் மறுமை நாள்ல ஒண்ணுத்துக்கு இல்லாம போயிடும். அப்ப மறுமை நாள்ல பயனளிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால், ரொம்ப உயர்ந்த செல்வமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். இந்த நல்லறங்களை குறித்து அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. சகுலத் மவாசீனுகு வ உலாயிக உமுல் முஃப்லியூன். அல்லாஹ் என்ன பேசுறான்னா, எவருடைய நன்மைகளுடைய எடை அந்த நாள்ல அளக்கப்படக்கூடிய நேரத்துல அதிகமாக இருக்கிறதோ, மறுமை நாள்ல நம்முடைய நன்மைகள் எடை போடப்படும். அப்படி எடை போடக்கூடிய நேரத்துல நமக்கு நன்மையினுடைய எடைகள் அதிகமாக இருந்து விட்டால் அல்லாஹ் சொல்றான், உலாயிக உமுல் முஃப்லியூன், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அப்ப நம்ம வாக்குறுதி யார் கொடுக்கிறா, இறைவன் நம்ம இடத்துல கொடுக்கிறான். நீங்கள் நன்மை செய்துட்டு வாங்க, உங்களுக்கு மரணம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்குது. அந்த மரணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை சம்பாதித்து விடுங்கள். எந்த அளவுக்கு நீங்க நன்மையோடு வருகிறீர்களோ உங்களுடைய நன்மைகள் எடை போடப்படும். நீங்க எந்த அளவுக்கு எடை கனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க என்ன தருவேன், வெற்றியினுடைய படித்தரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். யோசிச்சு பாருங்க, நாம உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நன்மைகள் விஷயத்துல நாம எப்படி இருக்கணும், ஒரு சிறிய சிறிய நன்மைகளாக இருந்தாலும் நன்மையை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். நன்மையை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உலகத்துல பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆசைப்படுறோம், செல்வங்களை சேர்த்து வைக்கிறது ஆசைப்படுறோம், நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல ஆசைப்படுறோம். அப்ப இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்துக்கு இவ்வளவு சிரமப்படக்கூடிய நேரத்துல இதே சிரமங்களை மறுமையில நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக நாம சேர்த்து வைப்பதுல ஆசை கொள்கிறோமா, அக்கறை கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கணும். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயம் சொல்றாங்க. மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சபையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களால் இயன்ற நற்செயல்களை செய்து வாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த வாழ்க்கை உயிரோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நற்செயல்களை செய்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் நன்மையை சம்பாதிப்பதுல சலிப்படையாத வரைக்கும், நீங்கள் அமல்களை செய்யக்கூடிய விஷயங்களில் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ்வும் அதற்காக கூலி கொடுப்பதுல சலிப்படையவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நீங்க எவ்வளவு நன்மைகளை சலிக்காமல் செய்தாலும் அந்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரு நன்மையோ அல்லது 10ஆகவோ 100ஆகவோ அந்த கொடையை தூக்கி கொடுப்பதுல அல்லாஹ்வும் சலிக்காமல் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்ப நாம நன்மை செய்வதுல அக்கறையோடு இருக்கிறோமா, நாம ஆர்வமாக இருக்கிறோமா, நாம ஒரு நன்மையை செய்தால் அந்த நன்மைக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பானே, பெரிய நன்மையை தருவானே, நமக்கு பெரிய தரஜாவை ஏற்படுத்துவானே என்ற சிந்தனையோடு செய்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. காலையில நம்ம எந்திரிச்சிருக்கோம், உயிரோடு இருக்கிறோம், இந்த நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம், எவ்வளவு நன்மைகளை செய்து சம்பாதிச்சிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் நாம இந்த உலகத்திற்காக ஓடிய நேரத்தை தவிர நாம நன்மைக்காக சம்பாதித்த அந்த நேரம் மிக குறைவாக இருக்குதா இல்லையா? எவ்வளவு சம்பாதிப்பதுல, வியாபாரத்தின் இல்ல,
பொருளாதாரத்தை திரட்டுவதுல, நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பதுல எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் வச்சுக்கங்க, ஃபஜ்ர் தொழுதுல இருந்து இந்த ஜும்மா வரைக்கும் எவ்வளவு விஷயங்களுக்காக உலகத்துல செலவிட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு செலவிட்ட நாம நம்முடைய நன்மைக்காக, மறுமையில நிரந்தரமான வாழ்க்கைக்காக எவ்வளவு சம்பாதித்து வச்சிருக்கிறோம் என்று பார்த்தால் நம்முடைய உள்ளம் சொல்லும், ஒண்ணும் இல்ல, ஜீரோவா தான் இருக்கிறோம். ஏன் இந்த 8 மணி நேரம் காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சா மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த 7 மணி நேரம் டைம் எடுத்து பாருங்க. இந்த 7 மணி நேரம் டைம்ல உலகத்திற்காக ஓடன நேரம் கிட்டத்தட்ட 6.5 மணி நேரமா இருக்கும். இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்? வேற வழியே கிடையாது. நாம இந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டோம். தொழுதே ஆகணும். தொழுகலினா கேள்வி கேட்பாங்க, அல்லது ஜமாத்துல கேட்பாங்க, வீட்டுல கேட்பாங்க. தொழுகுதணும், அவ்வளவு சும்மா ஒரு கடமை. இப்படி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை மறுபடியும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நன்மைகள் எது தெரியுமா? சிறியதாக செய்தாலும் குறைவாக செய்தாலும் அதை நிறைவாகவும், அதிகப்படியாக சின்ன விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன அமல்கள்ல சொல்றேன், பெரிய அமல்கள், பெரிய பொருளாதாரத்தை தாண்டி கொடுக்கறதுல தாண்டி, அது ஏன்னா ஒரு நாள் செய்வோம், எல்லா நாளும் செய்ய மாட்டோம். அப்ப நன்மைகளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான நன்மைகள் எது என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நன்மை எது என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் எதை நேசிக்கிறான்? நாம ஒரு நாளைக்கு சின்ன திக்ருகளை செய்யறோம், ஆனால் அதை நம்முடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் செய்கிறோமா என்று பாரு. ஒரு தினமும் ஒரு தர்மம் செய்கிறோம், அந்த தர்மம் சிறிய தர்மமாக இருந்தாலும் நம்முடைய ஆயுட்காலம் வரைக்கும் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த நன்மைகளை அல்லாஹ் என்ன பண்றான்? விரும்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. நாம யோசிப்போம், பொதுவாக நம்மளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை போய் சந்திக்கிறோம், அவர் ரொம்ப காய்ச்சல் பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்படி அட்மிட் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர்கிட்ட என்ன பார்த்துவோம்? நல்லா ரெஸ்ட் எடுங்க பாய், நல்லா தூங்குங்க. யாராவது ஒருத்தர் தொழுதீங்களா அப்படின்னு கேட்க மாட்டோம், திக்ர் செய்றீங்களா கேட்க மாட்டோம். உடல்நிலை சரியில்லை, நல்லா தான் படுத்திருப்பாரு, சக்கராத்துல கிடக்க மாட்டாரு, நார்மலா ஒரு உடம்பு சரியில்லை அட்மிட் ஆயிருப்பாரு. நாம போய் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படி கேட்கிறோமா? அப்படி இருக்காது. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஜூஸ் குடிங்க, நல்ல இளநீ குடிங்க அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உபதேசம் பண்றோம். உலகத்தை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அவருக்கு உபதேசம் பண்ணுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படி உபதேசம் செய்வார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நமக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும், நமக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையை யோசிச்சு பாருங்க. சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவாசியாக இருக்கிறார். இவர் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிறார். அப்படி மக்காவிற்கு தன்னுடைய சகாக்களோடு வரக்கூடிய நேரத்துல அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருது. அப்படி உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவருக்கு என்ன பண்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். உடல் நல விசாரிக்கணும்ல, அதுக்காக வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்துல அவர் ஒரு கவலை சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறேன். அவர் அந்த உடல்நிலை எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், எந்த அளவுக்குன்னா அதனுடைய வேதனை எனக்கு மரணத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தது. நான் மரணத்தை எதிர்பார்த்தவனாக நின்றிருந்தேன். அப்ப எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சந்திக்க வருகிறாங்க. சந்திக்க வரக்கூடிய நேரத்துல ரசூலா என்ன பண்றாங்கன்னா, இவர் ரசூலாட்ட ஒரு குறை சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னோடு வந்த என்னுடைய தோழர்கள் அவர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள், ஆனால் நான் மட்டும் அவர்களை விட்டுவிட்டு தனியாக இங்கே தங்கி விட்டேனே என்று நான் கவலையாக இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து இங்க தங்கிக்கிங்க, எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மதீனாக்கு போலாம் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். என்ன தெரியுமா? சாதே, நீங்கள் அல்லாஹ்வின் இடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக இங்க இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் நன்மை செய்யக்கூடியவராக இருந்து விடுங்கள். ஏன் சொல்றாங்க? மரணத்தை எதிர்பார்க்க, மரணம் வந்து விடுமோ, இந்த நோயால் நாம் மரணிச்சு விடுமோ என்று பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த சூழல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல நன்மையை செய்து விட வேண்டும் இல்லையா? அப்ப நன்மையை செய்தவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக இங்க தங்குங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களால் சில கூட்டம் நேர்வழிப்படும், உங்களால் சில கூட்டம் துன்பத்தை ஏற்படுத்தும். அப்படி அல்லாஹ் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் வச்சிருப்பான். ஏன்?
மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய நன்மை எதிர்பார்த்து தாவா செய்யுங்க. ஏதாவது ஒரு நன்மை செய்யினா தாவா செய்யக்கூடிய நேரத்துல ஒருத்தர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் பெரிய நன்மை அவருக்கு ஏற்படும். அதே நேரத்துல மார்க்கத்திற்கான எதிரிகளுக்கு இது பெரிய துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையாக அது அமைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் மரணத்தை எதிர்பார்த்தவராக நிற்கிறார்கள். அப்படி நிற்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அட்வைஸ் பண்றாங்கன்னா, உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் மரணிச்சு விடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா நன்மை செஞ்சிருங்க, இங்க இருக்கக்கூடிய நேரத்தில் நன்மை செய்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப உயிரோடு இருக்கும் போது நன்மையினுடைய வேல்யூ யோசிச்சு பாருங்க. ஏன் உயிரோடு இருக்கும் போது நன்மை சம்பாதிக்க முடியும், மரணித்து விட்டால் எந்த நன்மையும் சம்பாதிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் போதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்ல முடியும், மரணித்து விட்டால் மார்க்கத்தை சொல்ல முடியாது. அப்ப உயிரோடு இருக்கும் போது நம்முடைய வாரிசுகளுக்கு மார்க்கத்தை சொல்லி இருந்தால் மரணத்திற்கு பின்னால் பிரார்த்தனை செய்வார்களே, அது நன்மையாக வருமா இல்லையா? அப்ப உயிரோடு இருக்கும் போது செய்யலைன்னா மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய நன்மைகளும் வராது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல நன்மைகளை சம்பாதிப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும் என்று. அதே மாதிரி பாருங்க, சில விஷயங்கள் நன்மை செய்வோம், உலகத்துல நன்மை செய்யறது ரொம்ப கஷ்டம், அது நம்ம செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நன்மை செய்யக்கூடிய நாம எந்த அடிப்படையில செய்யறோம்? ஒரு ஆள் நம்மளை பார்க்கணும், ஒரு ஆள் நம்மளை புகழணும், ஒரு ஆள் நம்மளை பயங்கரமான ஆள்னு காட்டணும், நம்மள பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக பார்க்கணும். நன்மை செய்தால் அது மறுமையில் பயனளிக்கக்கூடிய நன்மையாக இருக்க வேண்டும். நாம ஒரு நன்மை செய்யறோம், நன்மை செய்யறதே கஷ்டமான சூழல், அப்படி செய்யக்கூடிய நன்மை பிறர் புகழ வேண்டும் என்று இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தருமா, மறுமையில் இந்த இது பயனளிக்குமா என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்படி செய்யறோமா என்று சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க, முஹாஜிர்களும் அன்சாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அகல் போர் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மண்ணை எல்லாம் எடுத்து முதுகுல செமந்துட்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நாங்கள் வாழக்கூடிய காலம் எல்லாம், அவர் ஒரு பாட்டு மாதிரி பாடுறாங்க, நாங்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் இந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருப்போம் என்று முகமதுக்கு நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாக்குறுதி அளித்திருக்கிறோம் என்று ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு அந்த வேலையை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் இதை பாக்குறாங்க, பார்த்து விட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய துன்பம், அவங்க செய்யக்கூடிய அந்த தியாகம், இதையெல்லாம் அவர்கள் பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா மறுமையிலே பயனளிக்கக்கூடிய நன்மையை தவிர வேறு எந்த நன்மையும் கிடையாது. நன்மை ரெண்டா பிரிக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. மறுமையிலே பயனளிக்கக்கூடிய நன்மை, உலகத்துல பயனளிக்கக்கூடிய நன்மை இல்ல. நாம உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்தால் அந்த நன்மை நம்மளுக்கு பயனளிக்காது, பிறர் புகழ வேண்டும் என்று செய்தால் அந்த நன்மை மறுமையில பயனளிக்காது, நம்ம வாரி வள்ளலாக காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது மறுமையில பயனளிக்காது. வேற எது பயனளிக்கும்? அல்லாஹ்விற்காக செய்திருக்க வேண்டும், மறுமைக்காக செய்திருக்க வேண்டும், மறைமுகமாக செய்திருக்க வேண்டும். அப்ப வேறு யாரும் நம்மளை புகழ்ந்து விடக்கூடாது, அல்லாஹ் நம்மளை புகழணும். வேறு யாரும் நம்மளை போற்றி விடக்கூடாது, அல்லாஹ் நம்மளை போற்றணும். வேறு யாரும் இந்த நன்மைக்கு நம்மளுக்கு பகரம் செய்ய வேண்டாம், அல்லாஹ் நம்மளுக்கு பகரமாக நன்மையை கொடுத்தால் போதும். வேறு யார் இந்த உலகத்தில் நம்மளுக்கு பயனளிக்க வேண்டாம், மறுமையிலே பயனளித்தால் போதும் என்ற சிந்தனையில் அந்த நன்மை இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பேசுறாங்கன்னா, இறைவா இந்த முஹாஜிர்களும் இந்த அன்சாரிகளும் மறுமையினுடைய நன்மைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, செய்யக்கூடிய நன்மை அது மறுமையில பயனளிக்கக்கூடிய நன்மையாக இருக்குதா என்று நாம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி பயனளிக்கக்கூடிய அந்த நன்மைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மனிதர்களாக உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்துல நன்மை செய்யாமல் விட்டால், இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, உலகத்துல வாழ்றோம், வாழக்கூடிய நேரத்துல நன்மை செய்யாம விட்டுறோம். நன்மைனா என்ன? நம்ம உலகத்தை வாழும்போது உலகமே கதின்னு விட்டுறோம், மரணம் நம்மளுக்கு வராது அப்படின்னு முடிவுல சுத்துறோம். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு மரணம் வந்து விட்டால், அந்த மரணம் தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹத்தா இதா ஜாஹத குமுல் மௌத் கால ரப்பிர்ஜுன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களுக்கு யாருக்கேனும் மரணம் ஏற்பட்டு விட்டால், யாருக்காவது மரணம் வந்து விட்டால், அல்லாஹ் திருமறையில பேசுறான், யாருக்காவது மரணம் ஏற்பட்டு விட்டால், உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அந்த மனிதனுடைய புலம்பல் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் பேசுகிறான். என் இறைவா,
நான் விட்டு வந்ததிலிருந்து இந்த உலகத்தில் சேர்த்து வைத்தேனே, பெரும் செல்வத்தை சேர்த்து வைத்தேனே, மாட மாளிகைகளை சேர்த்து வைத்தேனே, இந்த விட்டு வந்திருக்கிற இந்த செல்வங்களிலிருந்து நான் நல்லறங்களில் வழியாக செலவு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தா என்று அந்த மனிதன் கேட்பானா. உலகத்துல எதுக்காக ஓடுகிறோமோ, யாருக்காக சேர்த்து சேர்த்து வைக்கிறோமோ, இந்த செல்வங்களை எல்லாம் உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நேரத்துல இறைவனிடத்துல அந்த மனிதன் புலம்புவான். இறைவா, எனக்கு வாய்ப்பு கொடு, எனக்கு அவகாசம் கொடு, நான் எதையெல்லாம் விட்டு வச்சிருக்கணும், எதையெல்லாம் என்னுடைய செல்வங்களாக சேர்த்து வைத்திருக்கணும், அந்த செல்வங்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து விட்டு வருகிறேன் என்று அந்த மனிதன் புலம்புவான். அல்லாஹ் சொல்றான், அது வெறும் வாய் வார்த்தை. அந்த வாய் வார்த்தை ஒரு காலத்திலும் இவன் செய்ய மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பினாலும் இவன் உலகத்தை நோக்கி ஓடுவானே தவிர நிச்சயமாக ஒரு காலத்திலும் நன்மை செய்ய மாட்டான். இவன் பேசுவது வெறும் வாய் வார்த்தை என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய உயிர் தொண்டைக்குழி அடைந்து விட்டால் இப்படி புலம்பக்கூடியவளாக இருக்க வேண்டுமா என்று யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், உலகத்துல சம்பாதிச்சது எதுவுமே நீங்க சம்பாதிச்சது இல்ல, நான் உங்களுக்கு அருளாக கொடுத்தது, என்னிடத்திலிருந்து அருளாக பெறப்பட்டது. அப்ப நான் எதை உங்களிடத்தில் அருளாக கொடுத்திருக்கிறேனோ அந்த அருளிலிருந்து நீங்கள் நல்வழியில செலவிடுங்கள். சும்மா எல்லாத்தையும் செலவு பண்ண கூடாது, அது நன்மையாக இருக்கணும். குடும்பத்துக்கு செய்யறோமா, நன்மையா இருக்கணும். ஒரு தான தர்மம் செய்கிறோமா, நன்மையா இருக்கணும். அதே காசை எடுத்து மது அருந்துவதற்கு செலவு செய்தால், அதே காசை எடுத்து போதை விஷயங்களுக்கு செலவு செய்தால், அதே காசை எடுத்து ஹராமான வழியில் செலவு செய்தால் அது நம் மீது குற்றம் பிடிக்கப்பட்டுவிடும். அப்ப அல்லாஹ் எதில் செலவு செய்யறான்னா, நான் கொடுத்த அருளிலிருந்து நல்வழியில் செலவு செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, என் மனிதன் எப்படி புலம்பானா, இறைவா, எனக்கு குறைந்த காலம் அவகாசம் கொடு, தொண்டைக்குழி அடைந்து விட்டால், உயிர் தொண்டைக்குழி அடைந்து விட்டால் எனக்கு குறைந்த காலம் அவகாசம் கொடு, நீ எதையெல்லாம் எனக்கு கொடுத்தியோ அதையெல்லாம் செலவு செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லி மீண்டும் அல்லாஹ்விடத்தில் புலம்புவான் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழல்ல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நன்மையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உயிர் தொண்டைக்குழி அடையக்கூடிய நேரத்தில் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி வாழ்றோமா, அப்படி இருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. அதே சமயத்துல இன்னொரு செய்தியில ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் வேணுமா, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நன்மை செய்யணும். அதே சமயத்துல இன்னொரு இரண்டாவது செய்தியில் தெளிவா இருக்கணும். என்ன, உலகத்தில் வாழ்றோம், நாம மரணிப்பதற்கு முன்னால் நாம என்ன எப்படி இருப்போம் சொன்னா, நம்மளுக்கு ஏதாவது நோய் வைப்பட்டா, கஷ்டம் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் உடனடியாக இறைவன் மீது அவநம்பிக்கை கொள்றோம், இறைவனை சாடுகிறோம், இறைவன் மீது சாபம் விடுகிறோம், இறைவனை திட்டுகிறோம். அப்ப உடனடியாக இறைவன் மீது அவநம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அவநம்பிக்கை வந்து விட்டால் நமக்கு மரணத்துல எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொண்டு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் நிச்சயமாக ஈடேற்றம் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவநம்பிக்கை கொள்ளாமல் மரணிக்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கு. இந்த 3 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். மக்களே, நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ் மீது அவநம்பிக்கை கொண்ட நிலையில் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு செய்தியை மக்களுக்கு சொல்றாங்க. என்னன்னா, ஒவ்வொரு அடியாரும் தாம் இருக்கும் போது எந்த நிலையில் இறந்தானோ, எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் உயிரோடு எழுப்பப்படுவான். யோசிச்சு பாருங்க, உலகத்துல நன்மை செய்த நிலையில் மரணித்து விட்டால் மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் நன்மையாளர்களாக எழுப்பப்படுவோம். உலகத்தில் இறைவனோடு நம்பிக்கையோடு மரணித்து விடுகிறோம், எழுப்பப்படும் போது இறைவன் நம்பிக்கையோடு எழுந்திருப்போம். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இறைவன் மீது அவநம்பிக்கை கொண்ட நிலையில் மரணித்து விட்டால் நம்மை மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்பக்கூடிய நேரத்திலையும் எப்படி எழுந்திருப்போம், இறைவன் மீது அவநம்பிக்கை கொண்டவராகவே எழுந்திருப்போம். எப்படி ஈடேற்றம் பெற முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம், இதுல நிறைய படிப்பணி இருக்கு. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால எந்த அளவுக்குன்னா ரொம்ப கடுமையான அந்த தலைவலியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கைகளை எடுத்து அந்த தண்ணீர் அந்த குவளையில விட்டு என்ன பண்ணாங்கன்னா, மூஞ்சியெல்லாம் கழுவி தன்னுடைய அந்த மரணத்துடைய அந்த இறுதி தருவாயில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை ஊன்றி கொண்டு எந்திரிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஃபிர் ரஃபீகில் ஆகலா, என்னுடைய நண்பனை நோக்கி என்று அந்த வார்த்தை பேசுறாங்க. நான் என்னுடைய நண்பனை நோக்கி சொல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்கு முன்னால் தன்னுடைய
அந்த உயிர் கைப்பற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எந்த நிலையில் இருக்கிறான்னு பாருங்க. மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, கைகளை ஊன்றி கொண்டு என்னுடைய நண்பனை நோக்கி நான் செல்கிறேன் என்று அந்த மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால், எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் எப்படி இருக்குது, நம்முடைய மரணம் அப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஏன்? மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நம்மை மறுமை நாள்ல தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கிறது எது? நாம மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதோ, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ, அதுதான் நம்மை மறுமையிலே சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கும். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு விஷயங்களில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது விஷயத்தை இரண்டாவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்லறங்கள் நிறைய செய்தவர்களாக மரணிக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் மீது பெரும் நம்பிக்கை கொண்டவர்களாக, அருளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயம். என்னன்னா, அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் இணை கற்பித்து விடக்கூடாது. நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவே கூடாது, சிற்கிலேயே இருக்கக்கூடாது. நம்மும் சரி, நம்முடைய குழந்தைகளும் சரி, நம்முடைய சந்ததியினர் இருக்கக்கூடாது என்று அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த எண்ணங்கள் இருக்கணும். ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல நாம நம்முடைய குடும்பங்களை செய்யலனா, நாம நம்முடைய குடும்பங்களை சரி செய்யலைன்னு சொன்னா, நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது. நமக்கு பின்னால் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த பிரார்த்தனைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை கூட நம்ம இழந்துரும். அல்லாஹ் அதனால்தான் திருமறையில பேசும்போது அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் முதல்ல நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். ஊரை காப்பாற்ற சொல்ல, அண்டை வீட்டாரை காப்பாற்ற சொல்ல, முதல்ல நீங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய மரணம் என்று வந்துவிட்டால் இறைவனுக்கு இணை கற்பிக்காத நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில எப்படி பேசுறான்னா, குல் தாலு அத்லம ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லாஹ் துஸ்ரிக்கு பிஹிய செய்யா. அல்லாஹ் திருமறையில எப்படி பேசுனா, உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் அப்படி கேட்கிறான். உங்கள் இறைவன் உங்களுக்கு எதை தடை செய்திருக்கிறான் என்று அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்திருக்க கூடாது. இதை தவிர அல்லாஹ் உங்களிடத்தில் வேறு எதையும் கேட்கவில்லை. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். எது? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவில எந்த குறையும் வைத்து விடாதீர்கள். ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் மரணிக்கக்கூடிய நேரம் வரை இந்த விஷயத்தில் சரியாக இருந்து விட வேண்டும். இந்த விஷயத்தில் ஒரு மனிதன் சரிக்கு விட்டால், இந்த உலகத்தில் எவ்வளவு அமல்களை செய்தாலும் சரி, எவ்வளவு நன்மைகளை கொண்டு கொட்டி தீர்த்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு வாரி வழங்கினாலும் சரி, உயிரை தியாகம் செய்தாலும் சரி, இணை வைப்பில் இருந்து விட்டால் நமக்கு எந்த பலனும் அளிக்காமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இன்னும் அல்லாஹ் தெளிவாக ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விஷயத்தை சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் திருமறையில பேசுகிறான், நபியே, நீர் இணை கற்பித்தாலும் உங்களுடைய அத்தனை அமல்களையும் நான் நாசமாக்கி விடுவேன். யாரை பார்த்து அல்லாஹ் பேசுறான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு போதித்த, நன்மையிலே ஊறி தெளித்துக் கொண்டிருந்த, தினமும் 100 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு தேடிய, இறைவனுடைய அந்த எண்ணத்திலேயே ஓட்டத்திலேயே இருந்த ஒரு மனிதர், வாழக்கூடிய காலமெல்லாம் குர்ஆனாகவே வாழ்ந்த ஒரு மனிதர், இவரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நபியே, நீர் இணை கற்பித்தாலும் உமது நல்லர்களும் அழிந்து விடும். அப்ப என்ன அர்த்தம்? யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த விஷயத்தில் யார் கை வைத்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு காஃபிரை அல்லாஹ் அழிப்பான். கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் என்ன பேசுவான்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நீ நிறைய சம்பாரிச்சிருப்பியே, ஒரு பூமி அளவு தங்கத்தை உனக்கு நான் இப்ப தர்றேன். தந்து விட்டு அல்லாஹ் என்ன பேசுவான்னா, இப்போ உனக்கு நரகத்தை கொடுத்துருக்கா இல்லையா, இந்த நரகத்துக்கு ஈடேற்றமாக இந்த பூமி அளவு இருக்கக்கூடிய தங்கத்தை எனக்கு கொடுத்துட்டு இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சுக்குவியான்னு அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்ட்ட அந்த மனிதன் எப்படி பேசுவான்னா, இறைவா, இந்த நரக நெருப்புல இருந்து தப்பிப்பதாக இருந்தால் மொத்தத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன் என்று அந்த மனிதன் பேசுவான். அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு சொன்னா,
நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இதைவா உன்னிடத்தில் கேட்டேன், இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் தங்கத்தையும் வைடூரியத்தையுமா உன்னிடத்தில் கேட்டேன், அற்பமான ஒரு விஷயத்தை தானே உங்ககிட்ட கேட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற இந்த ஒற்றை விஷயத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்று தானே உன்னிடத்தில் கேட்டேன். அதை விட்டு விட்டு இவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு நீங்க தர்றேன்னு சொல்றியே, இதை விட அற்பமான ஒன்றை இந்த உலகத்தில் செய்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் அந்த மனிதத்தில் பேசுவான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்க கூடாது. அல்லாஹ்வினுடைய அமல்களிலே, அல்லாஹ்வினுடைய அருளிலே, அல்லாஹ்வினுடைய அந்த கருணையிலே நாம் என்ன ஆயிருக்க கூடாதுன்னா அவநம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து விடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல எல்லாம் நன்மைகளை செய்தவர்களாக, உயிரோடு இருக்கும் போது செய்யக்கூடிய அந்த நன்மைகள்ல ஊறி திளைத்தவர்களாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் நம்மை மறுமையில சொர்க்கம் என்ற ஈடேற்றத்தை நமக்கு பெற்றுத் தரும். எனவே அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை அருளை பெற்றவர்களாக, மறுமையிலே சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.